முதுகுல கத்தியால குத்தப்பட்ட கந்தன்மாறன் நந்தினியோட அரண்மனையிலிருந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நந்தினி அதை குந்தவை கிட்ட தெரிவிக்கிறா. கந்தன்மாறனை பார்க்கறதுக்கு குந்தவை அவளுடைய அரண்மனைக்கு வர்றதா சொல்றா. கந்தன்மாறனை போய் பார்த்தப்போ அவன் தனக்கு கத்தி குத்து நடந்ததை பத்தி உண்மையையும் கற்பனையையும் கலந்து சொல்றான். அப்போ நந்தினியோட அரண்மனையில் இருக்கிற வேலைக்கார பெண் வந்து ஒற்றன் அகப்பட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்றா. அகப்பட்டுக்கிட்ட ஒற்றன் வந்தியத்தேவனா இருக்குமோன்னு குந்தவையோட மனசு பதறுது. ஆனா மேல் மாடத்துக்கு போன பிறகுதான் அது அவ அனுப்பி வச்ச வைத்தியருடைய மகன் அப்படிங்கிறது புரியுது. இதைத்தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 20 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியை இப்போ கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21 பாதாள சிறை. உலக வாழ்க்கையைப் போல் அறிய முடியாத விந்தை வேறெதுவும் இல்லை. சுகம் எப்படி வருகிறது, துக்கம் எப்படி வருகிறது என்று யாரால் சொல்ல முடியும்? வானம் நெடுங்காலம் களங்கமற்று விளங்கி வருகிறது. திடீரென்று கருமேகங்கள் திரண்டு வந்து 8 திசைகளும் இருள் சூழ்ந்து இடி இடித்து மின்னல் மின்னி மழை கொட்டு கொட்டென்று கொட்டுகிறது. மரங்களின் இலைகளும் அசையாமல் இருக்கின்றன. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு சூறைக்காற்று வந்து சுழன்றடிக்கிறது. அதன் வேகத்தில் பெரிய பெரிய மரங்கள் வேரோடு பெயர்ந்து விழுகின்றன. குந்தவையின் வாழ்க்கையில் அத்தகைய சூறைக்காற்று இப்போது சுழன்று அடித்துக் கொண்டிருந்தது. சில காலத்துக்கு முன்பு வரையில் அவள் கவலை என்பதை அறியாதவளாயிருந்தாள். வாழ்க்கை இடைவிடாத ஆனந்த உற்சவமாக இருந்து வந்தது. அன்பும் ஆதரவும் ஆடல் பாடலும் காவியமும் ஓவியமும் அணிமணியும் அலங்காரமும் உத்தியானவனமும் ஒய்யார ஓடமுமே வாழ்க்கை என்று எண்ணும்படியாக நாட்கள் சென்று கொண்டிருந்தன. தந்தையும் தாய்மார்களும் அண்ணனும் தம்பியும் அமைச்சர்களும் ஆசிரியர்களும் தாதிமார்களும் தோழிமார்களும் இளைய பிராட்டியை தங்கள் கண்ணின் கருமணியாக பாவித்து நடத்தி வந்தார்கள். துயரம் என்றால் என்ன என்று காவியத்திலும் நாடகத்திலும் உள்ள கற்பனை மூலமாகவே அவளுக்கு தெரிந்திருந்தது. அத்தகைய பாக்கியசாலிக்கு துன்பம் வரத் தொடங்கிய போது ஒன்றன் மேல் ஒன்றாக தொடர்ந்து வந்து மோதியது. தந்தையின் நிலை கவலைக்கிடமாயிருந்தது. ராஜ்யத்துக்கு பெரிய சோதனை ஏற்பட்டிருந்தது. தமையனும் தம்பியும் தூர தேசங்களில் இருந்தார்கள். இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு பெரும் விபத்து சோழர் குலத்துக்கு ஏற்பட போவதாக சோதிடர்களும் நிமித்தக்காரர்களும் மர்மமாக சொல்லி வந்தார்கள். நாட்டில் இரகசிய சதிக்கூட்டங்கள் நடந்து வந்தன. நாட்டின் மக்கள் இனந்தெரியாத பீதியில் ஆழ்ந்திருந்தார்கள். வைர நெஞ்சு படைத்த வீரர்கள் வழி வழியாக வந்த குலத்தில் பிறந்த குந்தவை இவ்வளவையும் வீரத்துடன் சமாளிக்கக்கூடிய மனோதைரியத்தை பெற்றிருந்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிறிய சம்பவம், எதிர்பாராத ஒரு சந்திப்பு, அவளுடைய வைர இதயம் இளகவும் மனோதைரியம் குலையவும் காரணமாகிவிட்டது. வந்தியத்தேவனை குந்தவை சந்தித்த போது அதுவரையில் மொட்டாக இருந்த அவளுடைய இதய தாமரை மடல் அவிழ்ந்து மலர்ந்தது. அந்த வானர் குல வீரன் ஒருவேளை சிறைப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் எவ்வளவு வேதனையை அளித்தது. அவன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கொடிய வார்த்தை எப்படி அவள் நெஞ்சை பிளந்தது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்க அவள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது. பெற்றவர்கள், உற்றார்கள், உடன் பிறந்தவர்கள், உயிருக்குயிரான தோழிகள் என்று எவ்வளவோ பேர் இருக்க, எவனோ வழியோடு போகிறவனை பற்றி, எதிர்பாராத விதமாக 2-3 தடவை சந்தித்தவனை பற்றி ஏன் இந்த இதயம் இப்படி துடிக்க வேண்டும்? இதையெல்லாம் பற்றி யோசிப்பதற்கும் காரண காரியங்களை ஆராய்ந்து முடிவு கட்டுவதற்கும் இப்போது நேரமில்லை. உடனே விசாரித்து செய்ய வேண்டியதை உடனே செய்ய வேண்டும். ஆகவே அன்று பிற்பகலிலேயே இளைய பிராட்டி சின்ன பழுவேட்டரையரின் மாளிகைக்கு வருவதாக சொல்லி அனுப்பிவிட்டு சென்றாள். அந்த மாளிகையின் அந்தப்புற மாதர்கள் இளைய பிராட்டியை ஆர்வத்தோடு வரவேற்றார்கள். இளவரசி அவர்களோடு சிறிது நேரம் அளவலாவிக் கொண்டிருந்து விட்டு பிறகு சித்திர மண்டபத்துக்கு சென்றாள். அங்கே சின்ன பழுவேட்டரையர் காத்திருந்து இளைய பிராட்டியை வரவேற்று மண்டபத்தில் தீட்டியிருந்த சித்திரங்களை விளக்கி கூற முற்பட்டார். குந்தவையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வந்தாள். கடைசி சித்திரத்தருகில் வந்து நின்றதும் குந்தவை காலாந்த கண்டரை ஏறிட்டு பார்த்து, ஐயா, பழுவேட்டரையர்கள் பரம்பரையாக சோழ குலத்துக்கு ஒப்பற்ற சேவை புரிந்து வந்திருக்கிறார்கள் என்றாள். அம்மையே, அது எங்கள் பாக்கியம்
என்றார் காலாந்தக கண்டர். அந்த சேவைக்கெல்லாம் ஈடாகக்கூடியது இந்த சோழ சாம்ராஜ்யம்தான் என்பதில் சந்தேகமில்லை என்றாள் குந்தவை. அதை கேட்ட சின்ன பழுவேட்டரையர், தாயே, இது என்ன வார்த்தை என்றார். உடனே குந்தவை அவரை பார்த்து, ஆனாலும் சக்கரவர்த்தியின் ஆயுட்காலம் முடிந்து கைலாச பதவியை அடையும் வரையில் தாங்கள் காத்திருக்கலாம் அல்லவா? சாம்ராஜ்ய அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கு ஏன் இவ்வளவு அவசரப்பட வேண்டும் என்று கேட்டாள். இந்த வார்த்தைகள் காலாந்தக கண்டரின் இதயத்தில் கூறிய அம்புகளைப் போல் பாய்ந்தன என்பதை அவருடைய முகம் காட்டியது. அவருடைய நெற்றியில் வியர்வை துளிகள் துளிர்த்து நின்றன. மீசை துடிதுடித்தது. கை கால்கள் விடவெடுத்து ஆடின. காலாந்தக கண்டர் நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டு குந்தவையை பார்த்து, அம்மையே, இது என்ன இவ்வளவு உக்கிரம்? தங்கள் சொல்லம்பினாலேயே என்னை யமலோகத்துக்கு அனுப்புவது என்று உத்தேசமா என்று கேட்டார். ஐயா, அத்தகைய சக்தி என்னிடம் இல்லை என்பது தங்களுக்கே தெரியும். காலாந்தகரிடம் அணுக யமனே பயப்படுவானே. என் போன்ற பேதை பெண்ணால் அது முடியுமா என்று கேட்டாள். உடனே காலாந்தக கண்டர், அம்மணி, இத்தகைய கொடிய வார்த்தைகளை சொல்வதை காட்டிலும் பழுக்க காய்ச்சிய ஈயத்தை என் காதில் தாங்கள் ஊற்றலாம். தேவி, இவ்வளவு மரக்கருணை காட்டும்படி அடியேன் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார். தங்களுடைய தவறை பற்றி சொல்ல நான் யார்? என்னுடைய தவறு இன்னது என்பதைத்தான் தாங்கள் சொல்ல வேண்டும். என் தந்தையின் நோயை தீர்ப்பதற்கு மூலிகை கொண்டு வருவதற்காக ஆள் அனுப்பியது என் பேரில் தவறா என்று கேட்டாள் குந்தவை. இல்லை அம்மணி, அது ஒரு நாளும் தவறாகாது என்றார் காலாந்தக கண்டர். பழையாறை வைத்தியர் மகனை கோடிக்கரைக்கு மூலிகை கொண்டு வருவதற்காக நான் அனுப்பினேன் என்று தங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டாள் குந்தவை. தெரியும் அம்மணி என்றார் காலாந்தக கண்டர். இன்றைய தினம் அந்த வைத்தியர் மகனை கயிற்றால் கட்டி வீதியில் குதிரை வீரர்கள் இழுத்து கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். கட்டளையிட்டது தாங்கள்தானே? அவனை அனுப்பியவள் நான் என்று தெரிந்துதானே இந்த ஏற்பாட்டை செய்தீர் என்று கேட்டாள் குந்தவை. ஆம் பிராட்டி, ஆனால் அவன் ஒற்றன் என்பது தெரியாமல் தாங்கள் அனுப்பியிருக்கலாம் அல்லவா என்று கேட்டார் பழுவேட்டரையர். பழையாறை வைத்தியர் மகனாவது ஒற்றனாவது இந்த கதையை என்னை நம்ப சொல்கிறீர்களா? தாயே, அவனே ஒப்புக்கொண்டிருந்தால் நம்ப வேண்டியதுதானே என்றார் காலாந்தக கண்டர். இளவரசி சிறிது திடுக்கிட்டு, அவனே ஒப்புக்கொண்டானா? அது எப்படி? என்னத்தை ஒப்புக்கொண்டான் என்று கேட்டாள். தன்னோடு வந்த இன்னொருவன் ஒற்றன் என்று இவன் ஒப்புக்கொண்டான். அந்த இன்னொருவன் மூலிகைக்காக உண்மையில் பிரயாணம் புறப்படவில்லை என்றும் இலங்கையில் யாருக்கோ கடிதம் கொண்டு சென்றதாகவும் இவன் ஒப்புக்கொண்டான் என்றார் காலாந்தக கண்டர். இவன் பெரிய மூடன், ஏதாவது உளறியிருப்பான். இவனுடன் சென்ற இன்னொரு ஆளையும் அனுப்பியவள் நான் தான். அதுவும் தங்களுக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டாள் குந்தவை. தெரியும் தாயே, ஆனால் தங்களை அந்த மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்பதும் தெரியும். வந்தியத்தேவன் எனும் பெயருடைய அந்த வாலிபன் உண்மையில் ஓர் ஒற்றன்தான் என்றார் காலாந்தக கண்டர். இல்லவே இல்லை, அவன் காஞ்சிபுரத்திலிருந்து என் தமையன் எழுதிய ஓலையை கொண்டு வந்தவன். ஐயா, அவன் ஒற்றன் என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள் குந்தவை. அவன் ஒற்றன் இல்லாவிட்டால் ராஜபாட்டையில் நடப்பதை விட்டு குறுக்கு வழியில் நடப்பானேன்? குடந்தை ஜோதிடரிடம் போய் சக்கரவர்த்தியின் ஜாதக பலனை பற்றி கேட்பானேன் என்றார் காலாந்தக கண்டர். சக்கரவர்த்தியின் ஜாதகத்தை பற்றி நான் கூட குடந்தை ஜோதிடரிடம் கேட்டேன். அதனால் என்ன என்று கேட்டாள் குந்தவை. சக்கரவர்த்தியின் செல்வ புதல்வியாகிய தாங்கள் கேட்பது வேறு, சம்பந்தம் இல்லாத யாரோ ஒரு வழிப்போக்கன் கேட்பது வேறு. பகையரசனின் ஒற்றனாயிருந்தால்தான் அப்படி விசாரிக்க தோன்றும். இது தங்கள் ஊகம், வேறு காரணம் உண்டா என்று கேட்டாள் குந்தவை. பகிரங்கமாக என்னுடைய அனுமதி கேட்டு பெற்றுக்கொண்டு தஞ்சை கோட்டைக்குள் வந்திருக்கலாம். அப்படி செய்யாமல் பழுவூர் முத்திரை மோதிரத்தை காட்டிவிட்டு ஏன் நுழைய வேண்டும்? பெரிய பழுவேட்டரையர் கொடுத்தார் என்று ஏன் பொய் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் காலாந்தக கண்டர். முத்திரை மோதிரம் பின்னே யார் கொடுத்தார்களாம் என்று கேட்டாள் குந்தவை. அது இன்னும் தெரியவில்லை, கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் காலாந்தக கண்டர். அதை கண்டுபிடிக்க முடியாமல் உங்கள் ஆட்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டாள் குந்தவை. அம்மணி, என்னுடைய ஆட்கள் மந்திரவாதிகள் அல்ல. ஒற்றனை கண்டுபிடித்து கேட்ட பிறகுதான் முத்திரை மோதிரம் அவனிடம் எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்ள முடியும். அவன் உண்மையை சொல்லுவான் என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டாள் குந்தவை. உண்மையை சொல்லும்படி செய்வதற்கு வழிகள் இருக்கின்றன தாயே. பாதாள சிறையும் இருக்கவே இருக்கிறது. ஒற்றனுக்கு இதுவும் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் மறுபடியும் தலைமறைவாகி இரவுக்கிரவே கோட்டையிலிருந்து தப்பி ஓடிவிட்டான். சம்புவரையர் மகனையும் முதுகில் குத்திவிட்டு ஓடிவிட்டான்.
அவன்தான் குத்தியவன் என்பதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்டாள் குந்தவை. கந்தன்மாறன் கூறியதுதான் அத்தாட்சி என்றார் அவர். அது போதாது, அவன் கந்தன்மாறனை குத்தவில்லை என்று நான் சொல்லுகிறேன். தாயே, தாங்கள் அருகிலிருந்து பார்த்தீர்களா என்று கேட்டார் காலாந்தக கண்டர். பார்க்கவில்லை, ஆனால் ஒருவன் முகத்தை பார்த்து அவன் குற்றவாளியா இல்லையா என்பதை என்னால் நிர்ணயிக்க முடியும் என்றாள் குந்தவை. அந்த பொல்லாத ஒற்றன் பாக்கியசாலி, தங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை எப்படியோ கவர்ந்து விட்டான். ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிட்டவில்லையே என்றார் காலாந்தக கண்டர். ஐயா, அவனை மறுபடியும் ஒற்றன் என்று ஏன் சொல்லுகிறீர்? தாயே, அவன் ஒற்றன் இல்லாவிட்டால் கூத்தாடிகளுடன் சேர்ந்து கொண்டு முகமூடி போட்டுக்கொண்டு ஏன் பழையாறையில் நுழைகிறான்? மாறுவேடம் போட்டுக்கொண்டு ஏன் கோடிக்கரை துறைமுகத்துக்கு பிரயாணமாகிறான்? அவன் ஒற்றன் இல்லாவிட்டால் என் ஆட்களை கண்டதும் ஒரு நாள் முழுதும் கோடிக்கரையில் ஒளிந்து திரிவானேன்? இரவானதும் படகில் ஏறி இலங்கை தீவுக்கு போவானேன் என்று கேட்டார் காலாந்தக கண்டர். ஓஹோ, அவன் படகில் ஏறி தப்பித்து போய்விட்டானா? உங்கள் ஆட்களால் அவனை பிடிக்க முடியவில்லையா என்று கேட்டாள் குந்தவை. ஆம் தாயே, அந்த மாயாவி ஒற்றன் என் ஆட்களை ஏமாற்றிவிட்டு போய்விட்டான். இந்த முட்டாள்கள் அவனை விட்டுவிட்டு வைத்தியர் மகனை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஐயா, ஒற்றன் எப்படியாவது போகட்டும். வைத்தியர் மகனை நான் அனுப்பி வைத்தேன். அவன் குற்றமற்றவன் என்பது நிச்சயம். அவனை உடனே விடுவித்தே ஆக வேண்டும் என்றாள் குந்தவை. அம்மணி, இவன் ஒற்றன் இல்லாவிட்டாலும் ஒற்றனுக்கு உடந்தையாயிருந்திருக்கிறான். ஏதேதோ கட்டுக்கதைகளை சொல்லி என் ஆட்களை ஏமாற்றியிருக்கிறான். ஒற்றன் ஒளிந்திருப்பதற்கும் தப்பி படகில் ஏறிச் செல்வதற்கும் இவன் உதவி செய்திருக்கிறான் என்றார் காலாந்தக கண்டர். அதெல்லாம் எப்படி இருந்தாலும் வைத்தியர் மகனை விடுதலை செய்தே ஆக வேண்டும் என்றாள் குந்தவை. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நான் சித்தமாயில்லை இளவரசி. நாட்டின் நாலு புறமும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன. பகைவர்கள் படையெடுக்க காத்திருக்கிறார்கள். வீரபாண்டியனுடைய ஆபத்துதவி சேவகர்கள் சோழகுலத்தை கருவறுக்க சபதம் செய்திருக்கிறார்கள். நாடெங்கும் சதி வேலைகள் நடந்து வருகின்றன என்றார் அவர். ஐயா, சதி செய்பவர்கள் எல்லோரையும் சிறையில் போடுவதாயிருந்தால் சிறையில் இடமே இருக்காது என்றாள் குந்தவை. இடம் இருக்கும் வரையில் போடலாம் அல்லவா என்று கேட்டார் அவர். உண்மையான சதிகாரர்களை போடுவதற்கு கொஞ்சம் இடம் மிஞ்சிட்டும் ஐயா. வைத்தியர் மகனை உடனே விடுதலை செய்யுங்கள் என்றாள் குந்தவை. அந்த பொறுப்பை நான் ஏற்க முடியாது தாயே என்றார் காலாந்தக கண்டர். சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தால் செய்வீரா? அதையும் புறக்கணிப்பீரா என்று கேட்டாள் குந்தவை. அம்மணி, இதற்கு சக்கரவர்த்தியின் கட்டளை தேவையில்லை. இளைய பிராட்டியின் விருப்பம் எதுவோ அதுவே சக்கரவர்த்திக்கு வேத கட்டளை என்பது உலகமறிந்த செய்தி. இதோ பாதாள சிறையின் சாவியை தங்கள் கையில் ஒப்புவித்து விடுகிறேன். தாங்களே சென்று கதவை திறந்து விடுதலை செய்யுங்கள். இன்னும் யாரையாவது விடுதலை செய்வதாயிருந்தாலும் தாராளமாய் செய்யுங்கள். அதனால் வரும் லாப நஷ்டங்களுக்கு தாங்கள்தான் பொறுப்பு என்றார் காலாந்தக கண்டர். இவ்வாறு சொல்லிக்கொண்டே அவர் பெரிய சாவியை எடுத்து கொடுத்தார். குந்தவை பொங்கி வந்த தன் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு, ஆகட்டும் ஐயா, லாப நஷ்டங்களுக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சாவியை பெற்றுக்கொண்டாள். இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதாவது பெருந்தீங்கு நேர்ந்தால் அது 2 பெண்களினால் தான் வந்ததாகும் என்றார் தஞ்சை கோட்டை தலைவரான சின்ன பழுவேட்டரையர். நான் ஒருத்தி, அந்த இன்னொரு பெண் யாரோ என்று கேட்டாள் குந்தவை. பழுவூர் இளையராணி நந்தினி தேவிதான் என்றார் காலாந்தக கண்டர். குந்தவை புன்னகை புரிந்து, சோழ சாம்ராஜ்யத்தின் சர்வாதிகாரியுடன் என்னை கொண்டு போய் சேர்க்கிறீர்களே, இது காதில் விழுந்தால் பெரிய பழுவேட்டரையர் தங்களை நாடு கடத்தி விடுவார் என்று சொன்னாள். ரொம்ப நல்லதாக போய்விடும். அதற்கு நான் காத்திருக்கிறேன் என்றார் சின்ன பழுவேட்டரையர். அத்தியாயம் 22. சிறை உயிர் சேந்தனமுதன். தஞ்சை கோட்டைக்குள் பொற்காசுகள் வார்ப்படம் செய்யும் தங்கசாலை மற்றொரு சிறிய கோட்டை போல் அமைந்திருந்தது. தங்கசாலைக்கு வெளிப்புறத்தில் கட்டுக்காவல் தஞ்சை கோட்டை வாசலில் உள்ளது போலவே வெகு பலமாயிருந்தது. அன்று மாலை குந்தவை தேவியும் வானதியும் தங்கசாலையை பார்வையிடச் சென்றபோது வேலை முடிந்து பொற்கொல்லர்கள் வெளியில் புறப்படும் சமயம். அந்த நேரத்தில் அரண்மனையின் ரதம் வந்து தங்கசாலையின் வாசலில் நின்றது. குந்தவையும் வானதியும் இறங்கினார்கள். அவர்களை பார்த்ததும் காவலர்களும் பொற்கொல்லர்களும் மெய்மறந்து வாழ்க இளைய பிராட்டி என்று கோஷித்தார்கள். தங்கசாலையின் தலைவர் ஓடி வந்து அரசகுமாரிகளை ஆர்வத்துடன் வரவேற்றார். உள்ளே அழைத்துச் சென்று பொன்னை காய்ச்சும் அக்னி குண்டம், நாணய வார்ப்படம் செய்யும் அச்சுக்கள், அச்சிட்ட நாணயங்கள் முதலியவற்றை காட்டினார். அந்த நாணயங்களில் ஒரு பக்கம் புலியின் முத்திரையும் மற்றொரு பக்கம் கப்பல் முத்திரையும் பதிக்கப்பட்டிருந்தது. பார்த்தாயா வானதி,
எத்தனையோ காலமாக இந்த சோழ நாட்டுக்கு உலகெங்கிலுமிருந்து தங்கம் வந்து கொண்டிருந்தது. தரை வழியாகவும் வந்தது, கப்பல் வழியாகவும் வந்தது. இதுவரை அவ்வளவு தங்கத்தையும் சுமக்கும் பொறுப்பு சோழ நாட்டு பெண் குலத்துக்கே இருந்து வந்தது. ஆபரணங்களாக செய்து போட்டுக்கொண்டு தூக்க முடியாமல் அவற்றை தூக்கி வந்தார்கள் நம் பெண்கள். கொஞ்ச காலமாக சோழ நாட்டு பெண்களுக்கு அந்த பாரம் குறைந்திருக்கிறது. நம் தனாதிகாரி பழுவேட்டரையர் இந்த மாதிரி கண்ணை பறிக்கும் தங்க நாணயங்களை வார்ப்படம் செய்ய ஏற்பாடு பண்ணிவிட்டார் என்று கூறினாள் குந்தவை. அக்கா, இதனால் என்ன சௌகரியம் என்று கேட்டாள் வானதி. என்ன சௌகரியமா? உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இந்த மாதிரி பொன்னை நாணயங்களாக செய்துவிட்டால் இவ்வளவு பொன் என்று நிறுத்து பார்க்காமலே மதிப்பிட சௌகரியமாயிருக்கும். குடிகள் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்க சௌகரியம். வர்த்தகர்கள் வெளிநாட்டாரோடு வியாபாரம் செய்வதில் சௌகரியம். வியாபாரத்தில் பண்டத்துக்கு பண்டம் மாற்றிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. பொன் நாணயங்களை கொடுத்து பொருட்களை வாங்கலாம். ஆகையினால்தான் சோழ நாட்டு வர்த்தகர்கள் நம் தனாதிகாரி பழுவேட்டரையரை வாழ்த்துகிறார்கள். இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேள் என்று கூறி குந்தவை தேவி குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னாள். சக்கரவர்த்திக்கும் சக்கரவர்த்தியின் குடும்பத்துக்கும் எதிராக சதி செய்பவர்களுக்கு இந்த நாணயங்களினால் அதிக சௌகரியம். எப்படிப்பட்ட உத்தமர்களையும் இந்த பொற்காசுகளின் மூலம் துரோகிகளாக்கி விடலாம் அல்லவா என்றாள் குந்தவை. அருகில் நின்ற தங்கசாலை தலைமை அதிகாரியின் காதில் குந்தவை கடைசியில் கூறிய வார்த்தைகள் லேசாக விழுந்தன. அந்த அதிகாரி, ஆம் தாயே, அந்த மாதிரி பயங்கரமான வதந்திகள் எல்லாம் இந்த காலத்தில் கேள்விப்படுகிறோம். ஆகையினாலேதான் இப்போது கொஞ்ச நாட்களாக இந்த தங்கசாலைக்கு கட்டுக்காவல் அதிகமாயிருக்கிறது. இதன் அடியில் உள்ள பாதாள சிறைக்கு வருவோர் போவோரும் அதிகமாகிவிட்டார்கள் என்று சொன்னார். பாதாள சிறைக்கு வருகிறவர்கள் உண்டு, போகிறவர்கள் கூட உண்டா என்று கேட்டாள் குந்தவை. ஏன், அதுவும் உண்டு. இன்று காலையில் ஒருவனை கொண்டு வந்தார்கள். ஒரு நாழிகைக்கு முன்னால் அவனை திரும்ப கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த அதிகாரி கூறினார். அது யாராயிருக்கும் என்று குந்தவைக்கு சிறிது வியப்பாயிருந்தது. பேசிக்கொண்டே மண்டபத்தின் ஒரு மூலைக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அங்கிருந்த புலிக்கூண்டு ஒன்றை காவலர்கள் அப்பால் நகர்த்தினார்கள். அங்கே தரையில் பதித்திருந்த கதவு ஒன்று காணப்பட்டது. 2 ஆட்கள் குனிந்து கதவை வெளிப்புறமாக திறந்தார்கள். உள்ளே சில படிக்கட்டுகள் காணப்பட்டன. அவற்றின் வழியாக ஒவ்வொருவராக இறங்கிச் சென்றார்கள். உள்ளே இருள் அதிகமாக இருந்தது. 2 சேவகர்கள் பிடித்திருந்த 2 தீவர்த்திகளிலிருந்து புகையினால் மங்கிய வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. குறுக்கும் நெடுக்குமாக சென்ற குறுகிய பாதைகளின் வழியாக அவர்கள் ஒற்றை வரிசையில் போக வேண்டியிருந்தது. வெளியே புலிகளின் பயங்கர உருமல் ரோமத்தை சிலிர்க்கச் செய்தது என்றால், இங்கே 4 புறத்திலும் எழுந்த தீனமான சோகமயமான மனித குரல்கள் உள்ளம் பதறி உடல் நடுங்கச் செய்தன. ஆனால் அந்த தீன குரல்களுக்கு மத்தியில் விந்தை ஒரு இனிய குரல் இசைத்ததும் கேட்டது. பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. பாடல் வந்த திசையில் அவர்கள் நடந்தார்கள். நடுவில் வானதி ஒரு சமயம், அக்கா, இது என்ன கொடுமை? இவர்களை எதற்காக இப்படி அடைத்திருக்கிறார்கள்? நீதி விசாரணை ஒன்றும் கிடையாதா என்று கேட்டாள். அதற்கு குந்தவை, சாதாரண குற்றங்களுக்கு நீதி விசாரணை எல்லாம் உண்டு. ஆனால் ராஜாங்கத்துக்கு எதிராக சதி செய்தவர்கள், வெளிநாட்டு ஒற்றர்கள், ஒற்றர்களுக்கு உதவியவர்கள் எல்லோரையும் இங்கேதான் அடைப்பார்கள். அவர்களிடமிருந்து தெரிய வேண்டிய உண்மை தெரிந்துவிட்டால் வெளியே விட்டுவிடுவார்கள். ஆனால் சிலரிடமிருந்து உண்மை ஒன்றும் தெரிவதில்லை. ஏதாவது இருந்தால்தானே சொல்லுவார்கள். அவர்கள் பாடு மிகவும் கஷ்டம்தான் என்றாள் குந்தவை. இதற்குள்ளாக பொன்னார் மேனியனை பாட்டு மிக சமீபத்தில் கேட்க தொடங்கியிருந்தது. அந்த அறையில் சென்று தீவர்த்தியை தூக்கி பிடித்த போது அங்கே ஒரு சிறு பிள்ளை இருப்பது தெரிந்தது. அவன் ஏற்கனவே நமக்கு தெரிந்த பிள்ளைதான். சேந்தன் அமுதன்தான் அவன். அவனுடைய குற்றமற்ற பால்வடியும் பச்சை பிள்ளை முகம் இளவரசிகளுடைய கவனத்தை கவர்ந்தது. அவனை குந்தவை பார்த்து, பாடிக்கொண்டிருந்தது நீதானா என்று கேட்டாள். ஆம் தாயே என்றான் அவன். மிகவும் உற்சாகமாயிருக்கிறாய் போலிருக்கிறது என்றாள் குந்தவை. உற்சாகத்துக்கு என்ன குறைவு அம்மா? எங்கும் நிறைந்த இறைவன் இங்கேயும் என்னுடன் இருக்கிறார். இப்படி அவன் கூறியதும், பெரிய ஞானி போல பேசுகிறாயே, யாரப்பா நீ? வெளியில் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டாள் குந்தவை. நான் பெரிய ஞானியும் இல்லை, சின்ன ஞானியும் இல்லை அம்மா. வெளியில் இருக்கும்போது பூமாலை புனைந்து இறைவனுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தேன். இங்கே பாமாலை புனைந்து மன திருப்தி அடைகிறேன் என்றான் அவன். ஆமாம், இந்த ஒரு பாடல்தான் உனக்கு தெரியுமா?
இன்னும் பலவும் தெரியுமா என்றாள் குந்தவை. இன்னும் சில பாடல்களும் வரும். ஆனால் இங்கு வந்தது முதல் இதையே பாடிக்கொண்டிருக்கின்றேன். இங்கு வரும்போது என்னை தங்கசாலையின் வழியாக கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இதுவரை நான் பார்த்திராத பத்தரை மாற்று பசும்பொன் திரளை பார்த்தேன். அது பொன்னார் மேனியின் திருவுருவத்தை எனக்கு நினைவூட்டியது. அதனால்தான் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறேன் என்றான் அவன். அதிர்ஷ்டசாலியப்பா நீ. பொன்னை பார்த்தால் பலருக்கு பலவித ஆசைகள் உண்டாகும். உனக்கு இறைவனின் திருமேனியின் நினைவு வந்திருக்கிறது. உனக்கு உற்றார் உறவினர் யாரும் இல்லையா அப்பா என்று கேட்டாள் குந்தவை. தாயார் மட்டும் இருக்கிறாள் தாயே. தஞ்சை கோட்டைக்கு வெளியில் தாமரை குளத்தருகில் இருக்கிறாள். அந்த அம்மாள் பெயர் என்ன என்று குந்தவை கேட்டதும் வாணியம்மை என்று பதில் சொன்னான் சேந்தன் அமுதன். நான் அந்த அம்மாளை பார்த்து நீ இங்கே உற்சாகமாயிருக்கிறாய் என்று சொல்கிறேன் என்று குந்தவை கூறியதும், பயனில்லை அம்மா, என் தாய்க்கு காதும் கேட்காது, பேசவும் முடியாது. ஓஹோ, உன் பெயர் சேந்தன் அமுதனா என்று இளைய பிராட்டி வியப்புடன் கேட்டாள். ஆமம்மா, இந்த ஏழையின் பெயர் தங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான் அவன். என்ன குற்றத்துக்காக உன்னை இங்கே கொண்டு வந்து சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் அவள். நேற்று வரை நான் செய்த குற்றம் என்னதென்று எனக்கும் தெரியாமல் இருந்தது. இன்றைக்குத்தான் தெரிந்தது. ஒற்றன் ஒருவனுக்கு உதவி செய்த குற்றத்துக்காக என்னை பிடித்து வந்து சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்தது. அது என்ன? எந்த ஒற்றனுக்கு நீ உதவி செய்தாய் என்று கேட்டாள் குந்தவை. தஞ்சை கோட்டை வாசலில் ஒரு நாள் வெளியிலிருந்து வந்த பிரயாணி ஒருவரை சந்தித்தேன். அவன் இரவில் தங்க இடம் வேண்டும் என்று சொன்னான். என் வீட்டுக்கு அவனை அழைத்து போனேன். ஆனால் அவன் ஒற்றன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்றான் அவன். அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்று குந்தவை கேட்டதும், தன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் என்று அவன் சொன்னான். பழைய வானர் குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் கூறினான் என்று பதில் உரைத்தான் சேந்தன் அமுதன். வானதி சேந்தன் அமுதனை பார்த்து, எல்லாம் விவரமாகச் சொல்லப்பா என்றாள். சேந்தன் அமுதன் அவ்விதமே கூறினான். வந்தியத்தேவனை கோட்டை வாசலில் தான் சந்தித்ததிலிருந்து பழுவூர் ஆட்கள் தன்னை ஆற்றங்கரையில் பார்த்து பிடித்து கொண்டது வரையில் சொன்னான். யாரோ முன்பின் தெரியாத ஒரு வழிப்போக்கனை நம்பி நீ எதற்காக அவ்வளவு தூரம் உதவி செய்தாய் என்று வானதி கேட்டாள். தாயே, சிலரை பார்த்தால் உடனே நமக்கு பிடித்து போகிறது. அவர்களுக்காக உயிரையும் கொடுக்கலாம் என்று தோன்றுகிறது. இன்னும் சிலரை பார்த்தால் அவர்களை கொன்று விடலாம் என்று தோன்றுகிறது. இன்றைக்கு ஒரு மனிதனை என்னோடு கொஞ்ச நேரம் அடைத்து வைத்தார்கள். அவன் பேரில் எனக்கு வந்த கோபத்துக்கு அளவில்லை. நல்ல வேளையாக சற்று நேரத்துக்கு முன்பு பழுவூர் இளையராணியின் ஆட்கள் வந்து அவனை விடுதலை செய்து கொண்டு போனார்கள் என்றான் சேந்தன் அமுதன். அதுவும் அப்படியா என்று குந்தவை பற்களினால் தன் செவ்விதழ்களை கடித்து கொண்டாள். அவளுடைய புருவங்கள் நெறிந்தன. ஆத்திர பெருமூச்சு வந்தது. அவ்வளவு அவசரமாக விடுதலையான மனிதன் யார் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் குந்தவை. தெரியாமல் என்ன, யாரோ பழையாறை வைத்தியன் மகனாம் என்றான் சேந்தன் அமுதன். அந்த வைத்தியர் மகன் அப்படி என்ன தகாத வார்த்தைகளை சொன்னான்? அவனை கொன்று விடலாமா என்று ஏன் உனக்கு அவ்வளவு கோபம் வந்தது என்று கேட்டாள் குந்தவை. கோடிக்கரையில் என் மாமன் மகள் பூங்குழலி இருக்கிறாள். அவளை பற்றி இவன் தகாத வார்த்தைகளை சொன்னான். அதனாலேதான் அவன் பேரில் எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. ஆனாலும் அவன் ஒரு நல்ல சமாச்சாரம் சொன்னபடியால் போனால் போகிறதென்று விட்டுவிட்டேன் என்றான் சேந்தன் அமுதன். அது என்ன அவ்வளவு நல்ல சமாச்சாரம் அப்பா என்று கேட்டாள் குந்தவை. என்னுடைய நண்பன் வந்தியத்தேவனுடனே தான் இவன் கோடிக்கரைக்கு போனான். அங்கே இந்த சண்டாளன் என் சிநேகிதனுக்கு துரோகம் செய்து பழுவூர் ஆட்களிடம் பிடித்து கொடுத்து விட பார்த்தான். ஆனால் அது முடியவில்லை என்று சேந்தன் அமுதன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, முடியவில்லையா? அப்படியானால் அந்த ஒற்றன் தப்பித்து கொண்டு விட்டானா என்று வானதியும் குந்தவையும் ஒரே குரலில் ஆர்வத்துடன் கேட்டார்கள். இதை தெரிந்து கொள்ளத்தானே அவர்கள் இந்த பாதாள சிறைக்குள்ளே வந்தது. ஆமம்மணி, என் நண்பன் தப்பித்து கொண்டு போய்விட்டான். பூங்குழலி இரவில் அவனை படகில் ஏற்றிக்கொண்டு இலங்கை தீவுக்கு சென்று விட்டாளாம். தேடிப்போனவர்கள் ஏமாந்து போனார்கள். இந்த பாதகனும் ஏமாந்தான் என்று கூறினான் சேந்தன் அமுதன். பெண்மணிகள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ததும்பிய மகிழ்ச்சியை அவர்களுடைய முகம் வெளியிட்டது. அப்போது குந்தவை சேந்தன் அமுதனை பார்த்து, அப்பா, நீ ரொம்பவும் கெட்டிக்காரன். உன்னை இங்கே வைத்திருந்தால் நீ பாட்டு பாடியே இங்கே இருக்கிற மற்றவர்களையும் கெடுத்து விடுவாய். கோட்டை தலைவரிடம் சொல்லி உன்னை விடுதலை செய்ய பண்ணிவிட்டுதான் மறுகாரியம் பார்க்க வேண்டும். தாயே, அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். அடுத்த அறையில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் என்னிடம் தினம் 100 தடவை நீ எனக்கு ஒரு பாட்டு சொல்லிக் கொடுத்தால்
பாண்டிய குலத்தின் மணிமகுடத்தையும் மாலையையும் இலங்கையில் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறேன் என்ற ரகசியத்தை சொல்லுகிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ளும் வரையில் என்னை இங்கேயே விட்டு வைக்கச் சொல்லுங்கள் என்றான் சேந்தன் அமுதன். பாவம், அந்த மாதிரி உனக்கும் பைத்தியம் பிடிக்கும் வரையில் இங்கேயே இருப்பேன் என்கிறாயா? அப்புறம் உன் தாயார் வாணியம்மையின் கதி என்ன என்று கூறிவிட்டு இளைய பிராட்டி அங்கிருந்து புறப்பட மற்றவர்களும் சென்றார்கள். அரை நாழிகை நேரத்துக்கெல்லாம் சில சேவகர்கள் வந்து சேந்தன் அமுதனை பாதாள சிறையிலிருந்து விடுதலை செய்து தஞ்சை கோட்டை வாசலில் கொண்டு போய் விட்டார்கள். அத்தியாயம் 22 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.